ஏங்க வணக்கங்க. நாம இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கோம். திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தை பின்னாடி தெரியுது, இந்த இருக்கு பாருங்க. நம்ம இன்னைக்கு 28/4/2026 இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்குங்க. வாங்க சந்தைக்குள்ள போய் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு வாங்க உள்ள போய் உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன். திருநெல்வேலி ஆட்டு சந்தை, திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைங்க. காலையில 5 மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சிருங்க. அதிகாலை 5 மணிக்கு 9 பகலில் காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் நடக்குங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூடவே பெல் பட்டன் அமைக்கிறீங்கன்னா ஆள் வரும். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க. அப்படியே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணே என்ன பேர்? என்ன பேருண்ணே? ஆனந்த. என்ன ஊர் உங்களுக்கு? திருநெல்வேலி டவுனு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில் ஆடு வாங்கிறீங்கண்ணே. இது கிடாவானே? என்ன கிடா மாதிரியா பெண் மாதிரியானே? கிடா மாதிரி அழகா இருக்கு பாருங்க, ஜம்முன்னு. நல்ல வாட்ட சட்டமான குட்டி, நல்ல தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்களே, அழகான குட்டி. என்ன பயன்பாட்டுக்கு? என்ன ஆடு வந்து கோயிலுக்காக வாங்கிருக்கீங்க? செம்மையா இருக்கு பாருங்க. என்ன விலை சொன்னாங்க? என்ன விலைக்கு வாங்கினீங்க? 20 ரூபா சொன்னாங்க. அழகா இருக்கு. 16 இருக்கு. நல்ல சௌரியமா இருக்கு ரேட்டு. நல்ல சௌரியமா வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு. ஆமா. சரி சரி, அழகா இருக்கு பாருங்க. அதுல மரப்பட்ட வெள்ளை மரப்பட்ட குட்டி வாங்கிருக்கீங்க, அழகா தேடி பிடிச்சி வாங்கிருக்கீங்க. ஆட்டுக்கிடா, நாட்டுக்கிடா, நாட்டுக்கிடா வாங்கிருக்கீங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு இருக்குன்னு பாருங்க. அழகா இருக்கு பாருங்க, செம்மையான குட்டி வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு நாட்டுக்குட்டி வாங்கியிருக்காருன்னு பாருங்க. ரேட்டு சௌரியமா அவருக்கு அமைஞ்சிருக்கு. கோவில் திருவிழாவுக்காக வாங்கியிருக்காரு. செம்மையா இருக்குண்ணே. நம்ம செம்பரி கிடா சும்மா சூப்பரான கடைங்க. செம்பல்ல கிடா மாதிரி வாங்கிட்டு போறாங்க அண்ணா. பாருங்க அண்ணே. வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? பேச்சி முத்து. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? அம்மா சம்பத்துல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன ஆடு வாங்கிருக்கீங்க? இல்ல கிடா மாதிரியா பெண் மாதிரியா? ரெண்டுமே பெண் மாதிரி. ஆமா, பொட்டை ஆடு வாங்கிருக்கீங்க, அழகான குட்டி. கருத்த குட்டியா வாங்கிருக்கீங்க. ஜோடியா என்ன? ஒரு தாய் குட்டியா வேற வேறையா? ஜோடி. ஒரு தாய் குட்டியா வேற வேற? இல்ல ஒரு தாய் குட்டியா வேற? ஒரு தாய் குட்டி தான். அழகா இருக்கு, செம்மையா பாருங்க. நல்ல கருத்த குட்டியா இருக்கு அண்ணா. பாருங்க என்ன என்ன சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? 10,000 ஜோடி. சரி, என்ன விலைக்கு வாங்கினீங்க? 8,500 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க. இது ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கிருக்கீங்க? வளர்க்கறதுக்கா? சூப்பரா இருக்கு, அருமையா இருக்கு. என்ன இது வாங்கின விலைக்கு பெரும் வாங்குறீங்க? பெரும் ஆடு அண்ணன் வாங்கின விலைக்கு பெரும் அப்படிங்கிறாங்க. அழகா இருக்கு, நல்ல குட்டியா வாங்கிருக்கேன், கருத்த குட்டியா வாங்கிருக்காங்க. என்ன அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? சுடலை முத்து. எந்த ஊர்ல இருந்து வரீங்கண்ணே? என்னங்க இந்த ஊர்ல? பள்ளக்கால் புதுக்குடி, அங்க இருந்து வர்றீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில ஒரு ஆடு வாங்கிருக்கீங்க. என்ன கிடாமரி? என்ன கிடாமரி வாங்கிருக்கீங்க? அழகான குட்டியா இருக்கு பாருங்க, நல்ல கருத்த குட்டியா வாங்கிருக்கீங்க, அழகான ஜம்முன்னு இருக்கு. ஒரு கருங்கிடா அப்படின்னு கூட சொல்லலாம். சும்மா சூப்பரா இருக்கு. என்ன ஆடு என்ன பயன்பாட்டுக்கு வாங்கினீங்கண்ணே? கோவிலுக்காக வாங்கிருக்கீங்க. அப்ப குட்டி நல்லா தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க, ஜம்முன்னு இருக்கு. ஏன்னா இது கிடா மாதிரி என்ன ரேட்டு சொன்னாங்க சந்தையில? 17 ரூபா சொல்ல. என்ன விலைக்கு? 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 17 ரூபா சொல்லி 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு, ஜம்முன்னு. ஆடு எதுவும் வளர்க்குறீங்களா? இல்ல கடை வச்சிருக்கீங்க, அதனால ஆடை பத்தி தெரியும். ஆடு அப்ப பல்லு எதுவும் போட்டுக்கணே? பல்லு எதுவும் கிடா பல்லு போடல? பல்லு போடாத அப்ப இளங்குட்டியா வாங்கிருக்கீங்க. ஒரு வயசுக்குள்ளதான் இருக்கும். கோவிலுக்காக அண்ணன் தேடி பிடிச்சு வாங்கிருக்கீங்க. அழகான குட்டியா இருக்கு, நல்ல ஒரு வாட்ட சத்தமான நல்ல அழகான குட்டி, அருமையா இருக்குண்ணே. கருத்த குட்டி செம்மையா இருக்கு. ஏன்னா இது இடம் எவ்வளவு இருக்குண்ணே? 14 கிலோ இருக்கும். அப்ப வாங்கின விலைக்கு பெருமா? கோவிலுக்காக எதிர்பார்க்கல, காசு எதிர்பார்க்கல. அண்ணன் நல்ல குட்டியா வாங்கியிருக்காரு. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? மோகன். மகாராஜன். மகாராஜன். என்ன எந்த ஊர்ல இருந்து வரீங்க? எந்த ஊர்னே? மொரப்பநாடு. மொரப்பநாடுல இருந்து வந்திருக்கீங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில எல்லாமே குட்டியா இருக்கு. என்ன 3 குட்டி வாங்கிருக்கீங்க? என்ன குட்டி இதெல்லாம்? 3 குட்டி, 2 கிடாய் ஒரு பட்டை மாதிரி வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு பாருங்க, நல்ல செம்மையான குட்டியா இருக்கு, அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஒண்ணு கருத்து குட்டி, ஒண்ணு செவ்வாழை குட்டி வாங்கிருக்கீங்க. ஏன்னா சந்தையில எவ்வளவு சொன்னாங்க? எவ்வளவு வாங்கினீங்க? இந்த 2 குட்டியா? 2 குட்டி 3,500. இது 2,800 வாங்கிருக்கீங்க. அழகா இருக்கு. ஆடு குட்டி வளர்க்கறது வாங்கிருக்கீங்க. ரேட்டு கூட கோயில் கொடைனால. ஆமா, திருவிழானால அதிக ரேட்டு அதிகமா இருக்கு. சரி சரி சரி. இது வளர்க்கறது வாங்கிருக்கீங்க. எத்தனை மாசம் இருக்கு? எத்தனை நாள் இருக்கும் குட்டி பிறந்து? சின்ன குட்டி தான், ஒரு 15 நாள் 1 மாசத்துக்குள்ளதான் இருக்கும். அழகான குட்டி, பால் குடிக்கிறது மறக்கல. சரி,
ஆமா, திருவிழானால ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு பாருங்க. நல்லா அண்ணன் வளர்க்கறதுக்காக 2 கிடா மாதிரி ஒரு பெண் மாதிரி வாங்கியிருக்காரு. செம்மையா இருக்கு பாருங்க, அழகான குட்டி. அண்ணே வணக்கம். அண்ணே உங்க பேர் என்ன பேருண்ணே? முப்புடாதி. அண்ணே எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? கல்லிடக்குறிச்சில இருந்து வந்திருக்கீங்க, அம்பாசமுத்திரம் பக்கத்துல இருந்து. நம்ம திருநெல்வேலி மேலப்பால சந்தையில கிடாமரி செம்பரி கொண்டு இருக்கீங்க. கிடாமரி என்ன? 2 கிடாமரி, 2 கிடா கொண்டு இருக்கீங்க. அழகான இருக்கு பாருங்க, ஜம்முன்னு சூப்பரா இருக்கு பாருங்க. இந்த கொம்பு பாருங்க, ஒரு 2 பக்கமும் கிட்டத்தட்ட 2 அடி நீளத்துக்கு நல்லா முறுக்கி அழகா இருக்கு பாருங்க. நல்ல கொம்புலாம் நல்லா அழகா. என்ன ரேட் சொல்றீங்க? 2 கிடா 260 ரூபா சொல்றீங்க. எது கேள்வி எது கேக்குறாங்களா? 55 ரூபா கேக்குறாங்க. 60,000 சொல்லி 55,000 கேக்குறாங்க. கொஞ்சம் கூட கொஞ்சம் வந்தா கொடுக்கலாம். 1000 2000 கூட வந்தா கொடுக்கலாம் அப்படிங்கிறீங்க. அழகா இருக்கு. என்ன செம்பரில இது என்ன ரகனே? எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி. ஏமா நம்ம ஏரியா எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி. எட்டியாபுரம் பொட்டுக்குட்டி நல்லா ஃபேமஸுங்க. அழகா இருக்கு. என்ன இது பல்லு குட்டி? பல்லு எது போட்டு? 4 பல்லு. 2 கிடாமே 2 கிடாமே 4 பல்லு கிடா. அழகா இருக்கு, செம்மையா இருக்கு பாருங்க. இது இடம்னா எந்த அளவுக்கு இருக்குண்ணே? 30 கிலோ. கறி இடைக்கு 30 கிலோ இருக்கு அப்படிங்கிறீங்க. செம்மையா இருக்கு பாருங்க, அழகா இருக்கு, ஜம்முன்னு. சும்மா சூப்பர். இது ஆடு எது வளர்க்குறீங்களா? ஆடு இருக்கு. செம்பரி வளர்க்குறீங்க, வெள்ளாடு வளர்க்குறேன். செம்பரி வெள்ளாடு வளர்க்குறீங்க. செம்பரியும் வளர்க்குறாங்க, வெள்ளாடு வளர்க்குறாங்க. என்ன எந்த மாதிரி வளர்க்குறீங்க? வீட்டுல தீவனம் போட்டு வளர்க்குறீங்களா? இல்ல தீவனம் போட்டு வளர்க்க தீவனம் போடுறாங்க, மேய்ச்சல் முறையும் இருக்கு. அழகான குட்டியா பாருங்க, நல்ல அடிப்பொலியான டக்கரான குட்டி. செம்பரில பொட்டு நம்ம எட்டியாபுரம் பொட்டாடு கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் வந்து நல்லா கல்லிடக்குறிச்சில இருந்து வந்திருக்காரு. அழகான கிடாமங்க, 2 கிடாமரி பாருங்க. காய் அடிச்சது குட்டியானே? காய் அடிக்காத குட்டி. சரி பக்ரீத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க வியாபாரம் பண்றதுக்கு, அதனால காய் அடிக்கல. செம்மையா இருக்கு பாருங்க, சூப்பரான கிடாங்க, ஜம்முன்னு பாருங்க. அவர் உயரத்துக்கு இருக்குங்க கிடா பாருங்க. 2 செம்பரி கிடா அழகா பாருங்க, ஜம்முன்னு. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளைய சந்தைக்கு கொண்டு வந்து ஆடுங்க. நம்ம எட்டியாபுரம் பொட்டாடு செம்மையா இருக்கு. வணக்கம் பாருங்க, நம்ம இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைங்க. இன்னைக்கு திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை 28/4/2026. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தைக்குள்ள நிக்கும். சந்தையில இருந்து உங்களுக்கு நேரடியா காட்டுறோம். இங்க பாருங்க, இது அப்படியே பாருங்க, இங்க பாருங்க கூட்டம். வாசலுங்க, இது வடக்கு வாசல். அப்ப அந்த பக்கம் தெற்கு வாசல் ஒண்ணு இருக்கு. வாசல்ல பாருங்க எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. மக்கள் இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தைங்க. செவ்வாய்க்கிழமை, திங்கட்கிழமை மாட்டு சந்தை நடக்கும், செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை நடக்குங்க. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் மாட்டு சந்தை. நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தை வந்து வெள்ளாடுங்க நிறைய இருக்கு. இந்த இடத்துல ஒரு 15 கிடா இருக்குங்க, பெரிய பெரிய கிடா, செம்மையா இருக்கு, அழகா இருக்கு, பார்க்கறது சும்மா சூப்பரா இருக்குங்க. திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தைங்க இன்னைக்கு. தம்பி பாருங்க, நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில வந்து அபு தம்பி வாங்கியிருக்காங்க. பார்த்து இது என்ன வாங்கிருக்கீங்களா? இது கொடுக்குறதா வச்சிருக்கீங்க? வியாபாரத்துக்காக வந்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்க, செம்மையா இருக்கு. 4 கிடாமே வியாபாரத்துக்காக கொண்டு வந்துருக்கீங்க. இது என்ன விலை சொல்றீங்க? 2 சேர்ந்து 2 செம்பரி கிடா, 2 செம்மையான அடிப்புலியான கிடாவா இருக்கு. 2 கிடா ஜோடி சூப்பரா இருக்கு. 2 கிடா 65,000 சொல்றீங்க. எவ்வளவுக்குன்னா கொடுக்கலாம்? எவ்வளவு கேள்வி எதுவும் கேட்குறாங்களா? 50,000 வரை கேட்குறாங்க. கூட வந்தால் கொஞ்சம் கூட வந்து கொடுக்கலாம், கூட கொஞ்சம் அனுசரிச்சு வந்தால் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. செம்மையாக இருக்கு பாருங்க, அடிப்பொலியான நம்ம செம்பரி கிடா. இதில் செம்பரில் இது என்ன இது? என்ன நாட்டுக்குட்டி, நாட்டுக்கடா. நம்ம செம்பரில் நாட்டுக்கடா அப்படிங்கிறாங்க. அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. இது பல்லு இது எப்படி இருக்குது? 2 பல்லு போடாத எல்லாம் குட்டியாக வச்சுருக்கீங்க பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். பல்லு போடாத குட்டி எல்லாம் குட்டியாக இருக்குது. அப்போ 1 வயசு கீழே தான் இருக்கும். செம்மையாக இருக்குது பாருங்கள். ஒரு 11 மாதம் 11 மாதம் குட்டி இங்கே எல்லாம் குட்டி, செம்மையாக இருக்குங்க, அடிப்பொலியாக இருங்க. நம்ம டக்கராக இருக்குங்க. நம்ம செம்பரில் ஒரிஜினல் நாட்டுக்கடா அப்படிங்கிறாங்க. செம்மையாக இருக்குது, ஆடு தூளாக இருக்குது. நல்ல செம்பரிங்க, செம்பரி கடா, அருமையான கடாவாக இருக்குது பாருங்கள், அழகாக இருக்குது, ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். நல்ல நெத்தியில் கருத்தை மர போட்ட குட்டிங்க, அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது. 15,000 ரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட்டு அனுசரிச்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நம்ம மேலப்பாளையம் திருநெல்வேலி சந்தையில் சூப்பராக இருக்குங்க, வெள்ளை கடாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தையில் கருவாடு மார்க்கெட்டுங்க. இங்கே அனைத்து விதமான கருவாடும் கிடைக்குங்க. பெரிய பாருங்கள், பெரிய பெரிய கருவாடெலாம் இருக்குது. இது வந்து திருநெல்வேலி மேலப்பாளையம் சந்தைக்குள்ளே ஒரு ஓரமாக இருக்குங்க. எல்லா விதமான கருவாடும் இருக்கும் பாருங்கள். பொடுசாக நம்ம மிக்சர் மாதிரி கரடு அந்த பாருங்கள் பெட்டிக்குள்ளே இருக்குது, அட்டை பெட்டிக்குள்ளே. அந்த கருவாடுலேருந்து பெரிய பெரிய கருவாடு வரைக்கும் கிடைக்கும்.
நம்ம திருநெல்வேலி மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் கருவாடு மார்க்கெட்டுங்க. பாருங்க, ஒரு கருத்த கடாங்க, சூப்பரான கடா அண்ணாச்சி கொண்டு போகிறாரு. கருங்குட்டி அழகாக இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்க, கொண்டு போகிறாரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சரியான கடாங்க, ஜாமுன்னு கடை கொண்டு போகிறாங்க. நம்ம விளையாட்டு கடா பாருங்க, 2 செம்பரி கடா செம்மையாக இருக்குங்க. வணக்கம். ஒரு கிடாமரி வாங்கிருக்கீங்க தானே? வாங்கிருக்கீங்க. 10,000 ரூபாய் சொன்னாங்க, நான் 7,000 ரூபாய். சந்தையில வந்து 10,000 ரூபாய் சொல்லி 7,000 ரூபாய் இருக்கு. இது நம்ம மொட்டை பிடிச்ச என்ன ரகம் வாங்கிருக்கீங்க? ரகம் பல்லாடு. பண்ணாய். நீங்க ஆடு எதுவும் வீட்டுல எதுவும் வளர்க்குறீங்களா? ஆடு வளர்க்குறீங்க. என்ன ஆடு வளர்க்குறீங்க? எல்லாமே பல்லாடு தான். பல்லாடு நம்ம பல்லாடு பல்லாடு முட்டையா இருக்கு. நல்ல நீட்டு பார்க்காது. நீட் போகாது. நல்லா மேயவும் செய்யும். நல்லா அப்படியா? நல்லா தீவனம் அப்பா